டுடே டாஸ்க். அண்ணா மண்ணுக்குள்ள குழி தோண்டி படுங்க, எவ்வளவு நேரம் இருக்க முடியும்னு பார்க்கலாம். பேட்டை தூக்கி அடிக்கிறோம், டாஸ்க் முதல்ல முடிக்கிறோம். உண்மையா சொல்லணும்னா இந்த குழிக்குள்ள போய் படுத்துருங்க, அதுதான் உங்க டாஸ்க்னு சொல்லிட்டீங்க மண்ணுக்குள்ள. அது வரைக்கும் பெருசா இருந்ததில்ல. உங்க கொட்ட நான் வீரப்பா ஓகே நம்ம இந்த டாஸ்க் தானே முடிச்சிடலாம் அப்படின்னு பசங்க கொண்டு சொல்லிட்டு உங்க முன்னாடி சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ குழி நானே தோண்டிக்கிறேன்னு நினைக்கும் போது, தம்பி இந்த குடுப்பனை யாரோ ஒருத்தருக்கு கிடைக்குமாப்பா, அவன் சாவுக்கு அவனே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்துச்சு. ஓகே, இது என்ன நடந்துட போகுது. மீண்டும் என்ன சந்திப்போம். பார்த்து பத்திரம் போயிட்டாங்க. நல்லபடியா இந்த டாஸ்க் பண்ணிட்டு வந்தா நீ முன்னேறுவ அப்படிங்கிற. முடிச்சிடுற. அப்படி இல்ல நீங்க தான் ஸ்டண்டிங் போயிருவீங்களா வச்சு. நான் கல்புரம் வேணுங்களாண்ணா? கல்புரம் ஏதாவது வேணுமா? கல்புரம் சாமி கும்பிடலாம்டா. ஏன்னா உண்மையில கொல்லனே பிளானே பண்ணிட்டு. ஆமா மூடிட்டு போடா வெண்ண. ஐயோ ஐயோ, நம்மள படைச்ச கடவுள் ஒரு கும்பிடு போட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த குழி நோக்கி சாவ தேடி போற மாதிரியே போனுங்க. எப்ப போல உள்ள நோய்க்கு வந்தே அந்த முட்டியை போட்டேன் நீட்டி படுத்தோடனே 2 பசங்க எங்க இருந்து வந்தானுன்னு தெரியல, கிரிட்டு வந்தானுங்க. பேட்ட பின்ன மண்ணை தள்ளானுங்க. நம்ம பக்கம் மண்ணு தள்ளுற மட்டும் ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. இந்த மண்ணு தள்ளுறானுங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி மூச்சு விட போறேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன். நான் நார்மலா குளிக்க கிணத்துக்குள்ள போனாவே என்னால மூச்சு ட்ரம் கட்ட முடியாது. இந்த மண்ணுக்குள்ள எப்படி மூச்சு போய் டம் கட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மேல வந்து பார்த்தா 2 பேருமேட்டு எனக்கு மண்ணு தள்ள. சரியா, என் கூட இருந்த எல்லா பசங்களும் சரி ஒரே முட்டை என்ன கொல்ல பாக்குற அளவுக்கு மண்ணை தள்ளி இருக்கானா பாருங்களேன். அது நினைச்சேன், ஓகே ஒரு அண்ணங்கார உள்ள இறங்கிருக்குனே, என்ன பண்ணுவான் ஏது பண்ணாலும் யோசிக்கல. மேல பசங்களால உட்காந்து சிரிச்சிருக்காங்க. மேபி இந்த வீடியோல பூரா சிரிச்ச வாய்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. மேபி நான் மித்தபடி அவங்க நார்மலா பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்குவேன், நான் அதையவே போட்டிருப்பேன், அந்த ஓன் வாய்ஸே போட்டிருப்பேன். இல்லாட்டி இப்ப நான் ரெக்கார்டிங் எல்லாம் கொடுத்துருக்கவே மாட்டேன். இப்போ அதுதான் பெரிய மிஸ்டேக்கே போச்சு. ஏன்னா கண்டிப்பா காட்டுறேன், இந்த வீடியோல நீங்க பார்த்து நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன குழிக்குள்ள புதைச்ச போட்டு இவங்க என்ன பண்ணாங்க, வெளியே என்ன சிரிச்சாங்க, வெளியே என்ன பேசினாங்க, நான் திரும்ப வருவேனா வரமாட்டேனாங்கிறது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். இவங்க பேசுனது வார்த்தை. அதுக்கப்புறம் அழகா ஒரு தீக்குச்சி வரைச்சு பெட்ரோல் ஊற்றி மேலே போட்டுவிட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த நெருப்பு ஃபீலு எனக்கு உள்ள எப்படின்னா ஏதோ ஒன்று மேலே நடக்குது அப்படிங்கிற ஒரு இதுமாரி எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் டைம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இந்த 3 நிமிஷம் தான் அப்படிங்கிற ஒரு டைம்ல அந்த 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே டைமிங் நான் செட் பண்ணேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி ஒரு மேபி ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன முழுசா மூடி விழுந்து 30 செகண்ட் இருக்கும். அது நான் வீடியோ கணக்கு வைக்கல டைமிங். அதுக்கப்புறம் அந்த ஃபீல் எப்படி இந்த மாதிரி இருந்துச்சு, முட்டி போட்டு முன்னாடி போயிட்டு நெஞ்சு வந்து கீழே தரைக்கு முட்டிருச்சு, மூக்கும் போய் தரைக்கு முட்டிருச்சு, மண்ணை சுத்தி அடைச்சிருச்சு. அப்போங்கும்போது என்னால மூச்சு விட முடியல. நெக்ஸ்ட் அப்படியே அந்த மூச்செல்லாம் அடைக்குது, கண்ணெல்லாம் திருகுது, உள்ளேயே கண்ணு முழிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த அப்படியே இது எப்படி இருக்குது, திரும்ப போவனா திரும்ப வெளியே வருவனா உள்ளேயே இருந்துருவனா அப்படிங்கிற மென்ஸு போயிட்டேன். அப்படி மேபி எனக்கானாலும் நான் சரி ஓகே நான் போய் சேர்ந்துருவேன். ஆனா என் கூட ஒரு சில பசங்க இருந்தாங்க, நான் போய் சேர்ந்துட்டா அவங்க என்ன ஆவாங்க, அதாவது அவங்க என்ன ஆவாங்கன்னா, நீங்க அதெல்லாம் தான்றா கூட போனீங்க, பையனை இப்படி பண்ணிட்டீங்களேன்னு ஒரு கேள்வி வரலாம். ஒருவேளை போலீஸ் வரலாம், தூக்கலாம், போலாம், அவங்களுக்கு தண்டனை ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம். விளையாட்டை போல பண்ணி ஒரு பையன் போயிட்டானே அப்படின்னு நினைக்கலாம். அப்படினால ஆதருக்கு நான் விட மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை நிறையவே இருந்துச்சு. ஏன்னா இது வந்து எனக்கான திறமைக்கான ஒரு பெரிசாவும் எனக்கு ஒரு சேலஞ்சை கொடுத்துருக்கீங்க. அந்த சேலஞ்சை நான் முடிக்க நான் ட்ரை பண்றேன். ஏன்னா அந்த சேலஞ்சில் நான் தோத்துட்டேன்னா வாழ்க்கையிலேயே தோத்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருமேன்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. என்னால எவ்வளவு முடியும், கண்டிப்பா நான் விட்டுற மாட்டேன், அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையவே இருந்துச்சு. தோல்வியை ஒத்துக்க மாட்டேன், ஜெயிச்சே ஆவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எனக்கு தெரிஞ்சது உள்ள அப்படியே டம் கட்டி முடிஞ்ச அளவுக்கு இருந்தேன். ஆனா அதனால ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், சத்தியமா சொல்றேன், ஜஸ்ட் தண்ணிக்குள்ள ஃபுல்லா முழுங்கிட்டா எப்படி இருக்கும், மூச்சு விட முடியாதுட்டி அந்த திணறு வாங்குவோம் தெரியுமா, அந்த திணறு நான் இந்த மண்ணுக்குள்ள இருந்து ரொம்ப வாங்கினேன். அந்த காத்து இல்ல, சுவாசிக்க எதுவுமே இல்லைங்கும் போது அப்படியே கை ஒரு பக்கம் ஒரு இந்த சிவிங்க அப்படியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது சொல்ல வர மாட்டேங்குது எனக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் அப்புறம் அவ்வளவுதான், எந்தி நம்மள தூப்பாங்களா இல்ல இப்படியே கடைசி விட்டுருவாங்களோ ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, நான் என்னன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டேன், அண்ணா 5 நிமிஷம் ஆனா மட்டும் என்ன குழி தோண்டுங்க, அண்ணா மட்டும் தோண்ட வேண்டாம் அப்படிங்கிற சொல்லிட்டேன். அப்படின்னு சொன்னா அவங்களும் கொஞ்சம் ரெடியா இருந்திருப்பாங்களாட்டுக்குது. ஆனா என்ன மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னு தெரியல, அந்த தீ கெட்டோடனே என்ன தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு 2.5 நிமிஷத்தை தாண்டி ஒரு 10 செகண்ட் போயிருக்கும் போல, அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு தோண்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா போயிருச்சு. மேபி அந்த 5 நிமிஷம் நான் சொன்னது வரைக்கும் தோண்டியிருந்தாங்கன்னா அவ்வளோதான். நாளைக்கு எனக்கு நாளான்னைக்கு எனக்கு பால் ஊத்திட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அவ்வளோதான் சொல்ல முடியும் எனக்கு. அப்புறம் டப்பு டப்புன்னு தூக்குனாங்க. நல்லா மேல தூக்கி நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வாட்டர் எடுத்து வந்து மூஞ்சிலலாம் தெளிச்சாங்க. தெளிச்சு கடைசியில ஜஸ்ட் என்னால மேல வந்தோனே மூச்சு அப்பவும் கம்ஃபர்டபுளா இல்ல. ஏன்னா அந்த மண்ணு பூரா மூக்குள்ள போயிருச்சு. ஜஸ்ட் வாயெல்லாம் ஓப்பன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஜோன் உள்ள போய் அப்படியே செட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். இன்னொரு பக்கம் அப்படியே தலையெல்லாம் சுத்துதுங்கும்போது, ஓகே நம்ம இருப்பனா? யமராஜா நம்ம கண்ணு முன்னாடி தெரியிறாரா? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தம்பிங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பதட்டி எப்படின்னா ரொம்ப பதட்டம் தான் பசங்க. ஒருவேளை மேபி அண்ணாவுக்கு ஏதாச்சும் ஆயிருமாங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. கத்துறானுங்க. மேபி நான் இதுல அதான் சொல்லிடுறேன் பாரு. ஒரு பக்கம் எனக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு இது. இன்னொரு பக்கம் ஜாலியா பேசிட்டு இருந்திருக்காங்க. அதாவது என் குழிக்குள்ள போட்டுட்டு ஜாலியா பேசுனாங்க. அதெல்லாம் நான் கண்டிப்பா இந்த வீடியோல கரெக்ட்டா நீங்க சப்போர்ட் குடுத்துட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒரு வீடியோவா நான் மேக் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பா குடுக்குறேன். சரியா? அதுக்கப்புறம் என்ன மேல தூக்கி வச்சு, தம்பிங்க நெக்ஸ்ட் எங்க அண்ணா பொண்ணு, எங்க அக்கா பொண்ணு எல்லாருமே நெக்ஸ்ட் என் பக்கத்தால வந்துட்டாங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு. ஒரு பட்சத்துக்கு என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சு உட்காந்துட்டு தம்பிக்கு தண்ணி குடுத்தாங்க. ஜஸ்ட் அந்த தண்ணியெல்லாம் வாங்கி மூஞ்சி கழுவுனாங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஓகே நம்மளுக்கு எதுவும் ஆகாது. மேல வந்துட்டோம்ல. இதுக்கப்புறம் கம்ஃபர்ட் ஜோனா இருக்குன்னு நினைக்கும்போது நெஞ்சுக்குள்ள ஜஸ்ட் அந்த வலியாக ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் அந்த மூச்சு விட முடியல. அந்த கம்ஃபர்ட் ஜோனா. நெக்ஸ்ட் அப்புறம் அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த உள்ள அப்படியே குத்துது. அந்த குத்தலெல்லாம் நம்மளால எதிர்பார்க்கல. இந்த ஃபீல் எல்லாம் இந்த மண்ணுக்குள்ள போயிட்டு மேல வந்தா இருக்குமா? அப்படின்னு யோசிச்சேன். அவ்வளோ கஷ்டம் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் யாருமே இந்த டாஸ்க்க ட்ரை பண்ணிற வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விளையாட்டு போல தான் இந்த டாஸ்க் எல்லாமே நாங்க ட்ரை பண்ணோம். அவ்வளோ ரிஸ்க்கா இருக்கு. ஆனா நான் திரும்ப இந்த மாரி ட்ரை பண்ணுவேனா? அப்படின்னு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டா நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணும்போது தான் அந்த பயம் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பயம் இருக்காது. ஆனா நீங்க ட்ரை பண்ணாலும் அதுக்கான சேஃப்டி. ஓகே நமக்கான பசங்க கரெக்ட்டா இருக்கணும். நம்ம உள்ள போனா இவ்வளோ டைம்க்கு தான் நம்மளால இருக்க முடியும். என்னையாட்ட ஆணவத்துல போய் 5 நிமிஷம் சொல்லிட்டு போனீங்கன்னா, அப்புறம் மறுகையா தான். போய் சேர்ந்துருவீங்க. தெளிவா சொல்லுங்க. 2 நிமிஷம்னா 2 நிமிஷம், 3 நிமிஷம்னா 3 நிமிஷம். இந்த சின்ன டைம் குறிப்பிட்டுக்கங்க. அதுதான் உங்க சேஃப். எல்லாத்துக்கும் ஒரு சேஃபா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. எங்கள பார்த்து நீங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா, இப்ப நான் வெளிய அந்த மண் விட்டு மூச்சு விடுறதுக்கு வெளிய வந்து மூச்சு விட முடியல. அந்த தண்ணி குடிச்சோனே உள்ள அப்படியே குத்துது. மூச்சு விடல. அப்படியே முடியாம இப்ப நான் படுத்து கிடந்தேன். தெரியுங்களா? ஜஸ்ட் இந்த வீடியோல பாதியோட கட் பண்ணிட்டானுங்க. நான் படுத்ததுக்கு அப்புறம் என்னால முடியலைங்கும்போது பசங்க வீடியோ எடுக்கிறதுக்கு பயந்துட்டானுங்க. அண்ணாக்கு ஏதாசம் ஆயிருமோங்கிற அப்படி ஒரு எண்ணத்துல முடிஞ்ச அளவுக்கு என் பக்கத்தால இருந்தே எனக்கு கம்ஃபர்ட் ஜோன காலு கைய தேய்ச்சு விட்டு அந்த அளவுக்கு இருந்தானுங்க. நம்ம பசங்க பயந்துட்டு இவ்வளவுதான் வீடியோ எடுத்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஃபுல்லாமே என்ன நடந்துச்சுன்னு காட்ட முடியல. என்ன மன்னிச்சிடுங்க. பட் எங்க ஹார்ட் ஒர்க் பெருசா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா நான் பெருசா பண்ணி குடுத்துருவேன். அடிச்ச பால புடிக்கிறோம். நீங்க சொல்ற டாஸ்க்க நாங்க முடிக்கிறோம்.